ஹாய் வெல்கம் பேக் டு காமேஷ் பூஜா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப் தான் போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் ட்ரிப் பற்றி அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் 1 டே ட்ரிப் தான். சாட்டர்டே போயிட்டு சண்டே ரிட்டன் ஆகிற மாதிரி. நாங்கள் ரொம்ப இயர்லியாக 3:30க்கெலாம் கேப் பிடிச்சி கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப இயர்லியாக கிளம்புனா தான் வந்து 5:30க்கெலாம் பஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் யார் கூட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இதுவரையும் வந்து ட்ரிப் போனதே கிடையாது. சென்னைக்குள்ளே எங்கன்னா வெளியே போயிட்டு வந்துடுவோம். ஸோ எங்களுக்குமே இது வந்து ஃபஸ்ட் ட்ரிப் தான். போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிசார்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பிளானே பார்த்தீங்கன்னா டெம்பிள் போகிற மாதிரி தான். பட் வந்து ஈவினிங் வரத்துக்கே வந்து ஒரு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் டெம்பிள் பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த ரிசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண வில்லா வந்து இந்த வில்லா தான். ஒரு ஹால், டபுள் பெட்ரூம் அண்ட் அட்டாச்சு கிச்சன் இருக்கும். ஸோ இந்த வில்லாக்குள்ளே தான் நாங்கள் வந்து 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். பிஃபோராக மெனு சொன்னதுனால நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாடி ஃபன் பண்ணலான்ற பிளான் இருந்துச்சு. பட் வந்து இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அந்த தண்ணியுமே ரொம்ப ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் யாருமே இறங்கலை. ஜென்ட்ஸ் மட்டும் இறங்கி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரமேஷ் பஞ்சு சூடா இருக்கு சாப்பிடுங்க. பாத்து வா. உள்ள
ஒரு 7 o'clock செல்ஃபி ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். செல்ஃபி பாண்டா, பாண்டா பார்க், சாக்லேட் ஃபேக்ட்ரி இது 3மே இது உள்ளே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட்டும் இருக்குது. பட் வந்து அங்கே 500 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயே எடுத்துக்கோங்கன்னாங்க. பட் நாங்கள் யாருமே வந்து அங்கே வெளியில் எடுக்கலை. ஏன்னா உள்ளே போய் பார்த்தா எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது 1 2க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா உஷாராக வந்து வெளியே எடுக்காமல் நீங்கள் உள்ளேயே போயிட்டு வந்து எது வேணுமோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. நீ விளையாட்டியா? लवकर ये. नागे हो तर नागे आणि किती खेळून झाले की त्याच्यावर बसशील का बघ तिथे फोटो काढू बघ ते ஏறு ஏறு குடி ஸ்பைடர்மேன் மாதிரி போயிடு. ஸ்பைடர்மேனா அது பட்டுன்னு கை உள்ள விட்றா. வர வர வல்லாண்ட ஞாபகம் தான் வீட்டில் இருக்கு. என்ன வீட்டில் கேம் ஆடலாம் வேணும். அப்படியே சுத்துறா ஏறு அப்படியே சுத்து. சூப்பர் ஏறு ஏறு.
ஏய் அடிச்சிட்டோம். செல்ஃபி பார்க்கில் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நைட் ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு சப்பாத்தி, கீ ரைஸ், சிக்கன் கிரேவிலாம் சாப்பிட்டுட்டு நைட் வந்து இந்த ஃபயர் கேம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபயர் கேம்புக்கு போயிருந்தோம். அங்கேயும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒரே சிப்பா போடுங்க, ஒரே சிப்பா போடுங்க. தனியா போடுறாங்க. வாடா வாடா கூப்பிடுறா. ஆனா மிதுன் அம்மாட்ட போய் சொல்லாத. அவரு வந்து கேக்குது. டான்ஸ் ஆடு போ. ஆடு. ஆசை நூறு வகை பாடு. பாட்டு